நீங்கள் பெங்களூரில் ஒரு சின்ன பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சஜாப்பூர் ரோட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கூட அதுக்கு ஒரு ஐடியல் சாய்ஸாக இருக்கலாம். ஆமாங்க, சஜாப்பூர் ரோட்டில் மரத்தள்ளி சஜாப்பூர் ரோட்டில் இருக்கிற மதுரை இட்லி ஷாப் தாங்க அந்த ரெஸ்டாரண்ட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆம்பியன்ஸ் வந்துட்டு நார்மலாக தான் இருந்ததுங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆமாம், நெய் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாம் அதில் வச்சுட்டாங்க பாருங்கள். சாப்பிட்டேங்க. நெய் தோசை நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே மதுரை சாம்பாரில் அப்படியே ஒரு புடி பிடிச்சேங்க. சும்மா வெளுத்து கட்ட வச்சுட்டாங்க போங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் செய்கிறாங்க, அதனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடித்தேங்க. காஃபியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதோ பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா சுட சுட கொடுத்தாங்க. பால் ரொம்ப கலக்காத தரமான காஃபின்னு தான் சொல்லுவேன். நான் சீனி கொஞ்சம் கம்மியாக போட சொன்னேன், அதனால் காஃபி உண்மையிலே தூள் பண்ணிருச்சுங்க. காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தது. நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சுங்க உண்மையிலே. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போயிருந்தேன் அதே மதுரை இட்லி ஷாப்புக்கு. நல்லா தாங்க இருந்தது. பார்த்தீங்களா, ஜொமேட்டோ ஆர்டர்லாம் இருக்காங்க, அங்கே டெலிவரி வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கூட கிடைக்குதுங்க அங்கே. அன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு தக்காளி வெங்காயம் ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது டொமேட்டோ ஆனியன் ஊத்தப்பம் ரெண்டும் கலந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்குமே. அந்த மதுரை சாம்பாரில் ஒரு பிடிக்கலாம் அப்படின்ட்டு வேலைங்க, அருமையாக இருந்ததுங்க உண்மையிலே. அந்த மதுரை சாம்பாரை அப்படி அழகாக பிளேட்டில் கொட்டி சாப்பிடும்போது அது பெசஞ்சு சாப்பிட்றதுலேயே ஒரு தனி சுவை இருக்குங்க. அந்த அருமையான சுவையை வேறு எங்கேயும் கிடைக்கும். நல்லா தனித்துவமானது, இணையற்றது. பார்த்தீங்கள்ல, தக்காளி வெங்காய ஊத்தப்பம். ஆனால் என்கிட்ட கேட்டால் இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இது சர்ஜாப்பூர் ரோட்டில் தான் இருக்குது. ஐ கேன் ரேட் 7 out of 10ங்க. தேங்க்யூ.